இன்னைக்கு நாள் அவார்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் விகாக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சுவாமி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஹாய் வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0. லக்ஷ்மி. இந்த மாதிரியான ஸ்பெஷல் அப்டேட் அவங்க சைடில் இருந்து வரும்போது நம்ம ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தருணத்தில் ஒரு மாதம் அந்த சேரில் உட்காந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து நான் மாற்றிருக்கேன். ஏன்னா இது ஒரு அரசரோட தோற்றம் மாதிரி இருந்துச்சு. சும்மா ஸ்டைலாக வந்து உட்காந்துருந்தாரு. ஸோ ரொம்ப அவரோட அந்த லுக்லேயே உட்காந்துருக்கிறதுலே அவருக்கு இந்த அவார்ட் தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க போல். ஸோ அதனால் அதோட பூரிப்பு இருக்குது. ஸோ பேர் அவார்ட் அண்ட் இண்டிவிஜுவல் அவார்ட் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம். பட் என்ன அவார்டு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒளிப்பதிவாளர், அப்புறம் கதையாசிரியர், அது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவார்ட் கொடுப்பாங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் அது மாதிரி அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு வில்லன் வில்லி அப்படியே மேலே வந்து தான் மெயின் லீட்ஸ், அப்புறம் பேரு, அப்புறம் சீரியல். புரியுதா? இந்த மாதிரி கேட்டகரியில் தான் வரும். இன்னும் காணும்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம்லேயே இது போட்டுட்ருக்காங்க. அதனால் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஸோ இனிமே இந்த சந்தோஷத்தில் ஹலோ வியூவர்ஸ் சொன்னேன்னா, ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்காரு 0. லக்ஷ்மி. ரியலி ஒரு ஹாப்பியான ஒரு அப்டேட்டு. அதுவும் சுவாமியோட அந்த லுக்கில் உட்காந்துருக்கிறதுல ஹாப்பி. எல்பியோட அப்டேட் உங்களை போலவே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம பிள்ளைக்கு எப்படியும் நீங்கள் சுவாமிக்கு ஓட்டு போட்டிங்க, அதே இது கேட்டகரியில் எல்பிக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. அதுதான் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்பிக்கும் இருக்கும். வெயிட் பண்ணுவோம். பேர் அவார்டும் இண்டிவிஜுவல் அவார்டும் எல்லாத்துக்கூட ஆசையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மற்ற செலிபிரிட்டிஸோட அப்டேட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாருக்கெல்லாம் விருது கொடுக்குறாங்க, ரொம்ப சர்ப்ரைஸுங்க. அவங்களே விருதோட அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். அதை நம்ம வீடியோவாக பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் எப்படியும் நமக்கு ஷேர் ஆகிடும். அதனால் அவங்களே அதை போஸ்ட் பண்ணது ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப அழகான அருமையான விஷயம். நம்ம இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்க்கறதுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலேயே அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது இன்னும் ஸ்பெஷலான விஷயம் தான். கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த தீபாவளி டைம்லலாம் அந்த வீடியோஸ் ரிவீல் பண்ணாங்கன்னா நல்ல ரீச் ஆகும் புரிதலுக்கு. ஸ்டேடியம்.